ஹாய் கேப்டன்ஸ். ஹாய். நீங்களா கேப்டனா இல்லையா? நீங்களா கேப்டனா இல்லையா? உங்களுக்கே டவுட்டா? மாதிரி சிம்பா கேப்டன் யாரையோ தேடிட்டு இருக்கா. ஏ சிம்பா, நீயும் தான் கேப்டனு. சரியா? எப்படி கேப்டன் ஆக போகலாம், எப்படி கேப்டன் ஆகலாம் அப்படிங்கிறத இந்த விபிஎஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? கேப்டன்ஸ், கேப்டன்ஸ். ஓ ஓகே சரி. போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் நம்மளுக்கு சாங் பாடியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இருக்கா? அந்த சாங்க்கு டான்ஸ் ஆடலாமா? ஆடலாமா வேணாமா? நீங்க சொல்றத பார்த்தா வேணாங்கிற மாதிரி இருக்கு. ஆடலாமா வேணாமா? ஆடலாமா? ஆடலாமா? ஆடலாம்னா நம்ம சாங் என்ன பண்ற? சரி ஆடு. பாட்டு இல்லாம எப்படி சிம்பா நீ டான்ஸ் ஆடுவ? பாட்டு இல்லாம எப்படி? மைம் மாதிரி ஆடுவீங்களா? ஓ, அவங்களாம் ஆடினாங்க, நீ ஆடினியா? நீங்களா பாட்டு இல்லாம ஆடுவீங்களா? பாட்டு பாடினா தானே ஆடணும். பாட்டு பாடுறதுக்கு யார் வருவா? மெரியோ அண்ணா கூப்பிடலாமா? மெரியோ அண்ணாக்கு ஒரு சத்தம் பத்தல. ஓகே, என்ன பாட்டு பாடலாம் ஃபர்ஸ்ட்? என்ன பாட்டு பாடலான்னு அண்ணே? என்ன பாட்டு பாடலான்னு அண்ணே? என்ன பாட்டு பாடலான்னு அண்ணே? அண்ணன் பேதுரு அண்ணன் பாடலாமா? ஸ்டெப் எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? சரியா? சிம்பா உனக்கு தெரியுமா ஸ்டெப்பு? சரி, முன்னாடி ஒரு 2 அண்ணன் வந்து ஆடுவாங்க, அவங்கள பார்த்து ஆடணும். சிம்பாக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்டெப் இதுதான். சிம்பா பார்த்து அவங்க எப்படி ஆடுறாங்களோ அந்த மாதிரி ஆடணும். சரியா? இல்லைன்னா உனக்கு ஜூஸ் கிடையாது, தண்ணி தான், அதுவும் சுடு தண்ணி. சரியா? பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அண்ணா. ஹாய். ஏதாவது கேட்டுச்சா? ஹாய். இப்ப கேட்டுச்சா? ஹாய் ஹாய். பாய்ஸ் மட்டும் ஹாய், கேர்ள்ஸ் மட்டும் ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, எல்லாம் சேர்த்து பாடலாமா? பாடலான்றவங்களும் ஒரு ஹாய் ஹலோ சொல்லுங்க. ஹாய். கமான். மியூசிக் போட்டால் என்ன பண்ணணும்? மியூசிக் போட்டால் என்ன பண்ணணும் விபிஎஸ்ல? கமான், ரெடி? பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் சிரிங்க. பல்லு தெரியுற மாதிரி சிரிக்கணும். இங்க பல்லு உடஞ்ச பல்லெல்லாம் காட்டி சிரிக்க கூடாது, இருக்கிற பல்ல காட்டி சிரிக்க. கமான், பக்கத்தில் பார்த்து சிரிக்கணும். அழகா இருக்கீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, அழகா இருக்கீங்க. கொஞ்சம் சிரிங்க, இன்னும் அழகா இருப்பீங்க. கமான், ரெடி? பாடலாமா? அண்ணே அண்ணே பேதுரு அண்ணே, ஒரு மீனும் கிடைக்கலையானே. கமான், சத்தமா. அண்ணே அண்ணே பேதுரு அண்ணே, ஒரு மீனும் கிடைக்கலையானே. கண்ணு ஃபுல்லா கண்ணீரானே, கண்ணு ஃபுல்லா கண்ணீரானே. டோன்ட் வரி ஒன்னால் முடியுனே. பின்னாடி பார்த்துங்க ஆடுறாங்களானே. டோன்ட் வரி ஒன்னால் முடியுனே. கமான், கிளாப். Don't give up, you can do it. 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 தனியே போகாதனே, ஏசப்பாவை கூட்டிட்டு போனேன். கமான், நீங்க பாடுங்க. கமான். 1 2 3 4 5 மீன் இல்லனே. 1 2 3 4 5 மீன் இல்லனே. 1000 லட்சமா கோடியா கிடைக்குனே. 1000 லட்சமா கோடியா கிடைக்குனே. Don't give up, you can do it. Don't give up, you can do it. Don't give up, you can do it. அண்ணே அண்ணே பேதுரு அண்ணே, ஒரு மீனும்
உன்னால் முடியும்னே. Don't worry, உன்னால் முடியும்னே. Don't give up, you can do it. Don't give up, you can do it. Don't give up, you can do it. Don't give up. Zumbale, 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 zumbale. Zumbale, zumbale, zumba. Come on, zumbale. Zumbale, zumba. Rotation la பண்ணோமா? Zumbale, zumbale, zumbale. Zumbale, 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 zumbale. கல்ல கல்ல சாத்தா தொட்டு விட பாப்பா தொட்டு விட. கல்ல கல்ல சாத்தா தொட்டு விட பாப்பா தொட்டு விட விட்டு விடாதே. சாத்தானே நீ வேறுண்டப்பா, ஏசுதானே எங்க அப்பா. சாத்தானே நீ வேறுண்டப்பா, ஏசுதானே எங்க அப்பா. சும்பலே 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 சும்பலே. கமான் பாடுங்க. கேர்ள்ஸ் மட்டும். இப்போ பாய். எல்லாரும் சும்பலே 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 சும்பலே. ஜெபம்னா ஜெயம்தான், சாத்தானுக்கு பயம்தான். ஜெபத்தை நீ விட்டு விடாதே. பக்கத்துல பார்த்து சொல்லலாமா? ஜெபம்னா ஜெயம்தான், சாத்தானுக்கு பயம்தான். ஜெபத்தை நீ விட்டு விடாதே. சாத்தானே நீ வேறுண்டப்பா, ஏசுதானே எங்க அப்பா. சாத்தானே நீ வேறுண்டப்பா, ஏசுதானே எங்க அப்பா. சும்பலே 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 சும்பலே. கல்ல கல்ல சாத்தா தொட்டு விட பாப்பா தொட்டு விட விட்டு விடாதே. கல்ல கல்ல சாத்தா தொட்டு விட பாப்பா தொட்டு விட விட்டு விடாதே. சாத்தானே நீ வேறுண்டப்பா, ஏசுதானே. சாத்தானே நீ வேறுண்டப்பா, ஏசுதானே எங்க அப்பா. சும்பலே 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 சும். கமான் குதிச்சு சொல்லலாம், கை நடி தூக்கி. சும்பலே 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 சும்பலே. கமான் ஃபாஸ்ட். சும்பலே 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 சும்பலே. குதிக்காம இருந்தா குதிக்க வச்சிருக்கேன் முன்னாடி பின்னே. சும்பலே 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 சும்பலே. எல்லாரும் சூப்பரா ஆடினீங்களா? அப்புறம் கிளாப் பண்ணலாமா? சூப்பரா ஆடினா கேப்டன். ஓ கேப்டன் சொல்லலாமா? ஓகே சூப்பர் சூப்பர். பக்கத்தில் பார்த்துங்க. சூப்பராக ஆடினீங்க சொல்லுங்க. அழகா ஆடுனீங்க சொல்லுங்க. அழகா ஆடினீங்க. எல்லாம் நல்லா ஆடினீங்களா? இன்னொரு சாங் போடலாமா? எல்லாருக்கும் தெரியுமா? வாங்க வாங்க சாங் தெரியுமா? ஓ வாங்க வாங்க தெரியுமா? தெரியுமா? தெரியுதா? தெரியும் சொல்லுங்க, கை தூக்குங்க. என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? என்னோட சேர்ந்து ஆடுறீங்களா?
ஆடுறேன்னு சொல்லுங்க. ஒரு ஓ கேப்டன் சொல்லுங்க. பாடலாமா? ரெடி? மியூசிக் போட என்ன பண்ணணும்? வெரி குட். அப்பா இயேசு பத்தி சொல்ல போறேன் கேட்க வாங்க. கல்லெடுத்து ஒண்டில வச்சு நாங்க சுத்தி சுத்தி அடிப்போமே பத்து. இந்த பக்கம் கல்லெடுத்து ஒண்டில வச்சு நாங்க சுத்தி சுத்தி அடிப்போமே பத்து. குருவி அடிச்ச கூட்டம் நானுங்க இயேசு கருவியாக மாத்திட்டாருங்க. குருவி அடிச்ச கூட்டம் நானுங்க மாத்திட்டாருங்க. தாவீத போல நாங்க பாடுவோங்க, கோலியாத்தையும் கல்லால வீழ்த்துவோங்க. கமான் சே. தாவீத போல நாங்க பாடுவோங்க, கோலியாத்தையும் கல்லால வீழ்த்துவோங்க. தாவீத போல நாங்க பாடுவோங்க, கோலியாத்தையும் கல்லால வீழ்த்துவோங்க. தாவீத போல நாங்க பாடுவோங்க, கோலியாத்தையும் கல்லால வீழ்த்துவோங்க. கல்லெடுத்து ஒண்டில வச்சு நாங்க சுத்தி சுத்தி அடிப்போமே பத்து. கல்லெடுத்து ஒண்டில வச்சு நாங்க சுத்தி சுத்தி அடிப்போமே பத்து. குருவி அடிச்ச கூட்டம் நானுங்க இயேசு கருவியாக மாத்திட்டாருங்க. குருவி அடிச்ச கூட்டம் நானுங்க இயேசு கருவியாக மாத்திட்டாரு. Come on, go. குருவி அடிச்ச கூட்டம் நானுங்க இயேசு கருவியாக மாத்திட்டாருங்க. Come on, go. வாங்க 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 வாங்க. ஐயாம்மா எல்லோரும் கேட்க வாங்க. ஐயாம்மா எல்லோரும் ஓடி வாங்க, அப்பா இயேசு பத்தி சொல்ல போறேன் கேட்க வாங்க. கல்லெடுத்து ஒண்டில வச்சு நாங்க சுத்தி சுத்தி அடிப்போமே பத்து. கல்லெடுத்து ஒண்டில வச்சு நாங்க சுத்தி சுத்தி அடிப்போமே பத்து. குருவி அடிச்ச கூட்டம் நானுங்க இயேசு கருவியாக மாத்திட்டாருங்க. குருவி அடிச்ச கூட்டம் நானுங்க இயேசு கருவியாக மாத்திட்டாருங்க. குருவி அடிச்ச கூட்டம் நானுங்க இயேசு கருவியாக மாத்திட்டாருங்க. வாங்க வாங்க. வாங்க 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 வாங்க. சாமியோ. வாங்க 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 வாங்க. சாமியோ. வாங்க 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 வாங்க.
ஓ, நான் கூட பார்த்துட்டு வரீங்களோன்னு நினைச்சேன் பாட்டை கேட்டு. இன்னொரு சத்தமா எல்லாரும். ஓகே, நீங்களாம் யாரு? நீங்களாம் யாரு? நீங்களாம் யாரு? கேட்கவே இல்லை எனக்கு சத்தமா. நீங்களாம் யாரு? நீங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க. நீங்களாம் யாரு? பக்கத்துல பார்த்து நீ யாரு? சொல்லு, நீ யாரு? சொல்லு. நீ என்ன வேஸ்டா? இல்ல, நீ கேப்டன் சொல்லுங்க. பக்கத்துல தோலை பிடிச்சுக்கோங்க. பக்கத்துல தோலை பிடிச்சுக்கோங்க. இப்படி 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 தோலை பிடிச்சுக்கோங்க. நீ யாரு? நீ யாரு? கேளுங்க. நீ யாரு? நீ யாரு? சொல்லு, நீ யாரு? நீங்களா யாரு? அப்ப கேப்டன் மாதிரி இருக்கணும். சரியா? நம்ம ஒவ்வொரு நாள் எப்படி கேப்டன் ஆகலாம், என்னெல்லாம் இருந்தா கேப்டன் ஆகலாம், நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பார்க்க போறோம். உங்க டீச்சர்ஸ் எல்லாம் அது உங்களுக்கு சொல்லி தர போறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் உட்காரணும். இப்படி எல்லாம் உட்காரக்கூடாது. எல்லாம் எந்திரிங்க. சரியா? அண்ணன் 1 2 3 சொல்லுவேன், ஒன்றும் செய்யக்கூடாது. அண்ணன் ஓ சொல்லுவேன், எல்லாம் என்ன பண்ணும்? கேப்டன் எப்படி செய்வீங்க? எப்படி சல்யூட் எப்படி அடிப்பீங்க எல்லாரும்? சரியா? ஓ சொன்ன நீங்க எப்படி கேப்டன் சொல்லுவீங்க? அதே மாதிரி அண்ணா ஓன்னு சொல்லும் போது சத்தமா கேப்டன் சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி உட்காரணும். ஓகேவா? ஓகேவா? கரெக்டா பண்ணுவீங்களா? புரிஞ்சா? புரிஞ்சா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. புரிஞ்சா? ஓகே, 1 2 3 ஓ. ஓகே, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டான்னா, ஒரு குட்டி ஸ்டோரி யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஒரு குட்டி ஸ்டோரி பாப்போமா? சரியா? ஓகே, ஒரு அழகான ஒரு இடம் இருந்துச்சம்மா. என்னது? ஒரு அழகான ஒரு சர்ச் இருந்துச்சம்மா ஒரு ஊர்ல. ஒரு ஊர்ல என்ன இருந்துச்சம்மா? ஒரு ஊர்ல என்ன இருந்துச்சம்மா? ஒரு சர்ச் இருந்துச்சா. சரியா? அந்த சர்ச்சில் எப்படி தான் இந்த அண்ணன் மாதிரி இந்த அண்ணன் மாதிரி ஒரு பாஸ்டர் இருந்தாராம்மா. இந்த அண்ணன் மாதிரி ஒரு பாஸ்டர் இருந்தாராம்மா. சரியா? அதே இடத்துல இவங்கள மாதிரி நிறைய குட்டி குட்டி அண்ணாக்களும் இருந்தாங்களாம்மா. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர்த்த காணோம். இந்த சர்ச்சில் தான் ஒரு குட் பாயா ஒரு அண்ணா இருந்தாராம்மா. அந்த அண்ணன் பேர் என்ன? மெரியோ. சரியா? இந்த மாதிரி தான் ஒரு குட்டி அண்ணாவா மெரியோவா இருந்தாராம்மா. அதே இடத்துல தான் இன்னொருத்தர் இருந்தாங்களாம்மா. அவர் யாரு? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு பாரு. அங்கேயும் இந்த சிம்பா தான் இருந்தான். சரியா? இந்த சர்ச்சில் பாஸ்டர் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்ணுவாரு? இந்த அண்ணன் கீழ்ப்படிவார். ஆனா இந்த சிம்பா அப்படி இல்லை. ஒரு நாள் பாஸ்டர் என்ன சொன்னாரு? நாளைக்கு நம்ம எல்லாரும் பெருநாயக்கம்பாளையத்துல நிறைய வெயில் அடிக்குது, எல்லாத்துக்கும் வேக்குது, கர்ச்சீஃப் அடிச்சு தொடச்சிட்டே இருக்காங்க. அதனால நாளைக்கு மழை வரணும்னு நம்ம பிரேயர் பண்ண போறோம் அப்படின்னு இங்க பார்த்து சொல்லாமா அங்க பார்த்து சொன்னாராமா. சரியா? உடனே எல்லாரும் சரி சரி அப்படின்ட்டு இருந்தாங்களாமா. உடனே இந்த சிம்பா மட்டும் இருந்துட்டு அது எப்படி பிரேயர் பண்ண எப்படி மழை வரும் அப்படின்ட்டு இருந்தாங்களாமா. ஆனா மற்றவங்களாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களாமா? நாளைக்கு இல்லை, கண்டிப்பா ப்ரேயர் பண்ணிட்டு தான் வரணும், நாளைக்கு ப்ரேயர் பண்ணா மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாமா. சரியா? அப்படி சொல்லிட்டு பிள்ளைங்களா நாளைக்கு எல்லாரும் கரெக்டாக டைமுக்கு வந்துருங்க, நாளைக்கு மழை வரணும், நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு பாஸ்டர் சொன்னாராம்மா. சொன்னோன்னே அப்படியே இந்த மெரியான்னா இவங்க எல்லாம் போயிட்டு இருந்தாங்களாம்மா. அப்போ இந்த மெரியோ இந்த சிம்பா கிட்ட கேட்டாங்களாம்மா, டேய் நாளைக்கு பாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு? மழை வரணும்னு ப்ரேயர் பண்ண போகிறோம், அதனால நாளைக்கு நீ வந்துரு, மறக்காமல் வந்துருனாங்களாம்மா. உடனே இந்த சிம்பா, அட போடாடே,
நாளைக்கு ஒரு நாள் தான் எனக்கு லீவு, அன்னைக்கு நான் டிவி பாட்டு படுக்கலான்னு நினச்சா நீ ப்ரேயருக்கு வான்னு கூப்பிடுற, அதுக்கெல்லாம் சாப்பிடாம ஃபாஸ்டிங்லாம் இருந்துட்டு வரணும்டா. நானும் எனக்கு நான் சாப்பிடாம இருந்தேன்னா எனக்கு வயிறு வலிக்கும், நான் இழைச்சே போயிடுவேன் அப்படின்னு சொன்னானாம்மா. உடனே மெரியோருன்ட்டு, டேய் நாளைக்கு நீ கிளம்பி இருக்க, நான் உன்னை ப்ரேயருக்கு கூப்பிட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பாய் சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்களாம்மா. சரியா உடனே நம்ம மெரியோ ஒன்று சுச்சோ நாளைக்கு ப்ரேயருக்கு போகணுமே அப்படியா இப்படியான்னு சொல்லி அண்ணா ஃபுல் ப்ரிப்பராக இருந்தாங்களாம்மா. காலையில் பாஸ்டர் 8 மணிக்கு ப்ரேயர்னு சொன்ன உடனே 7 மணிக்கே எந்திரிச்சு மெரியோ அண்ணா பல்ல விளக்கி குளிச்சு எல்லாம் கிளம்பிட்டு கையில் என்ன என்னமோ எடுத்திருக்காரு. வெயில் அடிக்கிற நேரத்தில் கொடை எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடுறாரு, டக்குன்னு கீழே விழுகிறாரு, அப்படி உருண்டு போறாரு, அப்படி நடக்கிறாரு, தவழ்றாரு, போறக்கு நிறைய தடங்கள் வருது. ஆனா இதெல்லாம் தாண்டியும் மெரியோ அண்ணன் கடைசியா ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு இல்ல பாவம் மெரியோ அண்ணன் வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தேர்றாரு, எங்க போறோன்னு தெரியாரு. ஆமா நம்ம எதுக்கு வந்தோம்னு யோசிக்கிறாரு. அச்சோ பிரேயர் இருக்குல்ல, என்ன இந்த சிம்பாவை காணோன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சிம்பா வீட்டுக்கு ஓடுறாரு. போய் கதவை தட்டாரு, டிக் 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 டிக். ஐயோ என்ன சிம்பா படுத்திருக்க, ஒரே மிதி, சிம்பா எந்திரி எந்திரி, சிம்பா எந்திரி, சிம்பா எந்திரி, சிம்பா டைம் வச்சு சிம்பா அப்படின்னு சொல்றாங்க. சிம்பா எந்திரி, அண்ணா கஷ்டப்படுத்துறாரு. சிம்பா வேற ஒல்லியா இருப்பானா, அதனால அண்ணா கஷ்டப்பட்டு தூக்கி சிம்பா ஐயோ அப்படி தூக்கிட்டு சிம்பா சர்ச்சுக்கு டைம் ஆச்சு, சிம்பா மழை வரணும்னு ஜெபம் பண்ணு, வா சிம்பா அப்படின்னு. ஒரே நிமிஷம்ரா நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான் சிம்பா. உடனே அண்ணா சொல்றாரு, டேய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பல்லு விலைக்கு ப்ரேயர் பண்ணு, உனக்கு தெரியுமா அப்படின்னா. அதெல்லாம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷமே நான் பல்லு விலைக்கிட்டேன் நானாமா. அவன் ஏன் சிம்பா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாவை கூப்பிட்டு போனாங்களாம்மா ப்ரேயருக்கு. எல்லாரும் என்ன பண்ணிட்டு வந்தாங்க, வெறுக்கை வீசிட்டு ப்ரேயருக்கு வந்தாங்களாம்மா. அப்போ பாஸ்டரும் வந்தாங்களாம்மா. பாஸ்டர் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, தம்பி அப்போ மெரியோனா மட்டும் பார்த்துட்டு, நீ ஏன் எல்லாரும் மாதிரியும் வராமல் நீ மட்டும் ஏன் கையில் என்னமோ எடுத்துகிட்டு வந்திருக்காது எதுக்கு அப்படின்னு கேட்டாங்களாம்மா. உடனே மெரியோ என்ன சொன்னாங்களாம்மா, பாஸ்டர் நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் ப்ரேயர் பண்ண போகிறோம் மலைக்கு அப்படின்னு. அப்போ ப்ரேயர் பண்ணால் மழை வரும் தானே, மழை வந்தால் எல்லாம் நனையாம போவாங்கல்ல, நனையக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொடை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம்மா. உடனே அந்த பாஸ்டர் சொன்னாராம்மா, ஏய் யூ ஆர் குட் பாய், கேப்டன் ஆகிறதுக்கு முதல் தகுதி உனக்கு இருக்கு, உனக்கு நிஜமாலுமே ஒரு தகுதி இருக்கு, நீ விசுவசிக்கிற பாத்தியா அப்படின்னு சொன்னாங்களாம்மா. உடனே எல்லாம் ப்ரேயர் பண்ணாங்களாம்மா. எல்லாம் முட்டி போட்டாங்களாம்மா. சிம்பா பாரு எல்லாம் முட்டி போட்டு, ஏசப்பா எங்க தேசத்துக்கு மழை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணாங்களாம்மா. எல்லாம் உருக்கமா ப்ரேயர் பண்ணிருக்கும் போது ஒரு பையன் மட்டும் பாரு அப்படி முட்டி போட்டு தூங்கியே போயிட்டானாமா. கட்டி எந்திரிச்சு, ஏய் சிம்பா ப்ரேயர் பண்ணு சிம்பா, எல்லாம் வெயில் கஷ்டப்படுறோம் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரேயர் பண்ணாங்களாம்மா. அப்போ ப்ரேயர் பண்ண வெளியே திடீர்னு சத்தம் வந்துச்சாம்மா. ஏதோ காத்தடிக்கிற சத்தமாம்மா, ஏதோ காத்தடிக்கிற சத்தம் வந்துச்சாம்மா. ஐயோ என்ன சவுண்டு, எல்லாம் எந்திரிக்கிறாங்க. சுச்சோ என்ன சவுண்டு, இப்போதானே வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, என்னன்னு சொல்லி பார்த்தா வெளியே என்ன வருது. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியமாமா, எல்லாரும் சந்தோஷமாமா. ஏய் பாரு நம்ம ப்ரேயர் பண்ணா மழை வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாம் ஒரே ஹாப்பியா இருந்தாங்களாமா. ஓகே பாஸ்டருக்கு ஒரு சந்தோஷமாமா, எல்லாத்துக்கும் ஜாலி 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 அப்படின்ட்டு இருந்தாங்களாமா. சரி சர்ச்சு முடிச்சோன்னே எல்லாரும் பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நாங்கள் போயிட்டு வரோம் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், நாங்கள் ப்ரேயர் பண்ணி மழை வந்துச்சு பாஸ்டர், எல்லா பாஸ்டருக்கு சந்தோஷம் சொல்லிட்டு எல்லாம் போனாங்களாமா. வெளியே என்ன ஒரே மலை. பாஸ்டர் யோசிக்கிறாரு, சொச்சோ எப்படி நான் இந்த மலையில போறது அப்படின்னு. சிம்பா வந்து யோசிக்கிறான், சொச்சோ நான் போனா மலையில நனைஞ்சு என் அழகான ஹேர் எல்லாம் ஸ்பாயில் ஆயிருமே அப்படின்னு. கூட வந்தவங்களோ ஐயோ இப்பதானே நான் புது செட்டு போட்டிருக்கேன் நனைஞ்சிருமே அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம்மா. ஆனா அந்த டைம்ல ஒரு அண்ணா மட்டும் ஜாலியா கொடைய வச்சுட்டு பாட்டு பாடிட்டே ஜாலியா போனாராம்மா ஏ அப்படின்னு. ஓகே
எல்லா மலையில நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல. ஆனா யார் சேஃப்டியா போனா? மெரியோன்னா. யாரு யாரு? மெரியோன்னா தானே நனையாம போனாரு. சரியா? இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு விஷயத்தை நம்ம ப்ரேயர் பண்ணும்போது என்ன பண்ணி ப்ரேயர் பண்ணும்? ஃபெய்த்தா ப்ரேயர் பண்ணும். அத ஜீசஸ் நம்மளுக்கு செய்வாருன்னு நம்பி ப்ரேயர் பண்ணா ஏசப்பா நம்மளுக்கு என்ன செய்வாரு? கண்டிப்பா செய்வார். அதே ஃபெய்த்தோட நம்ம இருக்கணும். ஓகேவா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஃபெய்த்தா இருப்பியா? ஏ சிம்பா, பாத்தில உன் ஃப்ரெண்டு தானே, அவன் எவ்வளவு அழகா கொடை எடுத்துட்டு வந்தான் ப்ரேயருக்கு வரும்போது. ஏன் நினைச்ச? நீ மழையே வராதுன்னு தானே நினைச்ச. ஆனா மெரியோன்னா என்ன ப்ரேயர் பண்ணும்போது என்ன ப்ரேயர் பண்ணாரு? மழை வரணும்னு ப்ரேயர் பண்ணாரு. அதே மாதிரி ப்ரிப்பேர்டா வந்தாரா இல்லையா? ப்ரிப்பேரா வந்தாரா இல்லையா? வந்தாரா இல்லையா? வந்தார்ல. அதே மாதிரி நீங்களும் ப்ரேயர் பண்ணும்போது ப்ரிப்பேர்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஃபெய்த்தா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்பிக்கை இல்லாமலாம் இருக்கக்கூடாது. அம்மா சொல்லுவாங்க, நல்ல மார்க் வாங்கணும்னு ப்ரேயர் பண்ற அப்படின்னு. எசப்பா நான் நல்ல மார்க் வாங்கணும்னு ப்ரேயர் பண்ணுவீங்க. ஆனா என்ன, நான் எங்க பாஸே ஆக மாட்டேன், நான் பாஸ் ஆகுறதே டவுட்டு தான், ஆனா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏசப்பா நான் வரணும் அப்படின்னா ப்ரேயர் பண்ணும்போது, எஸ்ஸப்பா நான் எக்ஸாம் எழுத போகிறேன், நான் நல்ல மார்க் வாங்கணும், நீங்கள் எனக்கு தர போகிறீங்க அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லி ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? இனிமேல் அப்படி ப்ரேயர் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓ ஓ ஓகே பண்ணுவீங்களா? இன்னைக்கு டாபிக் என்ன? ஃபெய்த்ல. என்னது ஃபெய்த்ல? நீங்களா யாரு? கேப்டன் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கேப்டன் ஆகணும்னா ஃபெய்த் இருக்கணும். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு ஒரு சாங் பார்க்கலாமா? நியூ சாங். நியூ சாங் பார்க்கலாங்கிறவங்களா சத்தமா ஒரு சிம்பா சொல்லவே இல்லை, அதனால சாங் வேணாமாமா. சாங் வேணுமா வேணாமா? சாங் வேணுமா வேணாமா? அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு சத்தமா ஓ, இன்னும் சத்தமா. ஓகே, புது சாங் பாப்போமா? ஓகே, கிளாப் பண்ணி மெரியானா கூப்பிடலாமா? சாங் பாடணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சாங் பாடுறதுனா? நிக்கலாமா? பாடலாமா? புது சாங் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நம்ம சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா? ஒரு ஆளுக்கு தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? அப்புறம் இன்னொரு புது சாங் பாடலாமா? இன்னொரு புது சாங் பாடலாமா? 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 இந்த சாங் நான் சொல்றேன். எனக்கு ஒரு, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு என்னோட சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு ஒரு கைடு. கைடு கைடுனா என்ன? கைடுனா என்ன? கைட் பண்ண. வெரி குட், கிளாப் பண்ணுங்க எல்லாரும் அந்த பாப்பாக்கு. வெரி குட். கைட் பண்றவர் தான் கைடு. ஓகேவா? எனக்கு ஒரு கைடு இருக்கார். சரியா? அவர் பாப்புலர், வேர்ல்டு வைட் பாப்புலர். சரியா? அவர் பாப்புலர் வேர்ல்டு வைட். எங்க சொல்லுங்க? அவர் பாப்புலர் வேர்ல்டு வைட். எனக்கு ஒரு கைடு, அவர் பாப்புலர் வேர்ல்டு வைட். எனக்கு ஒரு கைடு, அவர் பாப்புலர் வேர்ல்டு வைடு. வலப்புறமும். வலப்புறம்னா என்ன? ரைட் சைடு. எங்க சொல்லுங்க? ரைட் சைடு. இப்படி இல்லை, ரைட் சைடு. வலப்புறமும் இடப்புறமும். வலப்புறமும் இது சிம்பா வலப்புறம். இது இல்ல, இந்த பக்கம். சிம்பா கன்ஃபியூஷன் ஆயிடும். நீங்க சொல்லுங்க, இது வலப்புறம். சிம்பாக்கு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு வலப்புறம் இது. ரைட் ஹேண்ட் இது. ரைட் ஹேண்ட் தூக்குங்க, அது நீட்டுங்க. இப்போ கரெக்டாக இருக்கா? வலப்புறமும் இடப்புறமும் சாயாமல் காத்திடுவார். லெஃப்ட் ரைட்டு எனக்கு சொல்லி ஸ்ட்ரைட்டாக நடத்திடுவார். சொல்லுங்க. வலப்புறமும் இடப்புறமும் சாயாமல்
இங்கே சாஞ்சி கட்டுங்க. சாயாமல் காத்திடுவார். லெஃப்ட்டு ரைட்டை எனக்கு சொல்லி ஸ்ட்ரைட்டாக நடத்திடுவார். எங்கே ஃபார்வேர்ட். ஓகே. இப்போ நான் அதை நடத்தும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படிந்திடுவேன், அவர் வசனம் கேட்பேன், சொன்னதை செய்வேன், நானும் கேப்டன் ஆகிடுவேன். சொல்லுங்க. கீழ்ப்படிந்திடுவேன், அவர் வசனம் கேட்பேன், சொன்னதை செய்வேன், நானும் கேப்டன் ஆகிடுவேன். ஓகே, ஒரு டைம் பாடலாமா? பாடலாமா? என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? கமான், ரெடி, கமான், கிளாப். எனக்கு இருக்க ஒரு கைடு பாப்புலர் வேர்ல்டு வைடு. எனக்கு இருக்க ஒரு கைடு பாப்புலர் வேர்ல்டு வைடு. வலப்புறம் இடப்புறம் சாயாமல் காத்திடுவார். லெஃப்ட் ரைட்டு எனக்கு சொல்லி ஸ்ட்ரைட்டா நடத்திடுவார். வலப்புறம் இடப்புறம் சாயாமல் காத்திடுவார். லெஃப்ட் ரைட்டு எனக்கு சொல்லி ஸ்ட்ரைட்டா நடத்திடுவார். கீழ்ப்படிந்திடுவேன், அவர் வசனம் கேட்பேன், சொன்னதை செய்வேன், நானும் கேப்டன் ஆகிடுவேன். கீழ்ப்படிந்திடுவேன், அவர் வசனம் கேட்பேன், சொன்னதை செய்வேன், நானும் கேப்டன் ஆகி. கீழ்ப்படிந்திடுவேன், கீழ்ப்படிந்திடுவேன், அவர் வசனம் கேட்பேன், சொன்னதை செய்வேன், நானும் கேப்டன் ஆகிடுவேன். கீழ்ப்படிந்திடுவேன், அவர் வசனம் கேட்பேன், சொன்னதை செய்வேன், நானும் கேப்டன் ஆகி. ஏஜான நோவாவையும் கேப்டனா மாத்திட்டாரு. அவர் சொன்னதை கேட்டதால் சேஃபாக பார்த்துட்டாரு. ஏஜான நோவாவையும் கேப்டனா மாத்திட்டாரு. அவர் சொன்னதை கேட்டதால் சேஃபாக பார்த்துட்டாரு. மழை பெய்தது, பெருவெள்ளம் வந்தது, என் படகு மட்டும் அங்கே சேஃப். ஒரு ஜம்ப். மழை பெய்தது, பெருவெள்ளம் வந்தது, என் படகு மட்டும் அங்கே சேஃபானது. மழை பெய்தது, மழை பெய்தது, பெருவெள்ளம் வந்தது, என் படகு மட்டும் அங்கே சேஃபானது. கீழ்ப்படிந்திடுவேன், கீழ்ப்படிந்திடுவேன், அவர் வசனம் கேட்பேன், சொன்னதை செய்வேன், நானும் கேப்டன் ஆகிடுவேன். கீழ்ப்படிந்திடுவேன், அவர் வசனம் கேட்பேன், சொன்னதை செய்வேன், நானும் கேப்டன் ஆகிடுவேன். வலப்புறம் இடப்புறம் சாயாமல் காத்திடுவார். லெஃப்ட் ரைட்டு எனக்கு சொல்லி ஸ்ட்ரைட்டா நடத்திடுவார். வலப்புறம் இடப்புறம் சாயாமல் காத்திடுவார். லெஃப்ட் ரைட்டு எனக்கு சொல்லி ஸ்ட்ரைட்டா நடத்திடுவார். கீழ்ப்படிந்திடுவேன், அவர் வசனம் கேட்பேன், சொன்னதை செய்வேன், நானும் கேப்டன் ஆகிடுவேன். கீழ்ப்படிந்திடுவேன், அவர் வசனம் கேட்பேன், சொன்னதை செய்வேன், நீங்க மட்டும் சொல்லுங்க சத்தமா. கீழ்ப்படிந்திடுவேன், அவர் வசனம் கேட்பேன், சொன்னதை செய்வேன், நானும் கேப்டன் ஆகிடுவேன். கீழ்ப்படிந்திடுவேன், அவர் வசனம் கேட்பேன், சொன்னதை செய்வேன், நானும் கேப்டன் ஆகிடுவேன். கீழ்ப்படிந்திடுவேன், அவர் வசனம் கேட்பேன், சொன்னதை செய்வேன், நானும் கேப்டன் ஆகிடுவேன். கீழ்ப்படிந்திடுவேன், அவர் வசனம் கேட்பேன், சொன்னதை செய்வேன், நானும் கேப்டன் ஆகிடுவேன். ஓகே, சூப்பர். ஏய் பிள்ளைங்களா, என் பேத்திய பாத்தீங்களா? பார்க்கலையா? அவ பச்சை கலர்ல அழகா முடி விட்டுட்டு வந்திருப்பா. ஏதோ விபிஎஸ் நடக்குதாமே, அத பாக்குறதுக்கு தான் போனா. இன்னும் காலம் எங்க போனாலும் தெரியல. ஏ தம்பி, ஏ பாப்பா, நீ பாத்தியா? நீ பாத்தியா?
எங்க போனானே தெரியலையே. வலப்புறமும் இடப்புறமும் சாயாமல் காத்திடுவோம். என்னமோ சத்தம் கேக்குது. லெஃப்ட் ரைட் எனக்கு சொல்லி ஸ்ட்ரைட்டா நடத்திடுவார். யாரது? ஏய் தாத்தா என்ன பண்றீங்க? ஏய் உன்னை எத்தனை நேரமா தேடிட்டு இருக்க? எங்க போன நீ? தாத்தா நான் தான் நம்ம எல்ஜிசில விபிஎஸ் நடக்குதுல்ல, விபிஎஸ். ஆமா, அங்க போயிட்டு வரேன். போயிட்டு எத்தனை நேரம் ஆகுது நீ? நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன தாத்தா? இல்ல நான் கீழே வந்து சொல்றேன். வாங்க வாங்க வாங்க. இல்ல வயசான காலத்துல என்னால கீழே வர முடியாது, நீ மேல வா. இருங்க வரேன். எங்க வந்துட்டேன். ஏய் இன்னைக்கு நானே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன தாத்தா? இன்னைக்கு நாம ஒரு போட்ல போறோம். போட்டா? குழந்தைங்களா உங்களுக்கு போட்ல போக பிடிக்குமா? என்ன போட்டான்னு கேக்குற? போட் போட்டா? போட்டுனா அந்த தண்ணி எல்லாம் இருக்குமே, அதுக்கு மேல பிளக் 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 பிளக்னு போகுமே, அதுவா? ஆமா, அந்த தண்ணியில துடுப்பு போட்டு ஜோ 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 அப்படின்னு பாடிட்டே போல வரையா? போலாமா போலாமா? நீங்களும் வரீங்களா? போலாமா? பிள்ளைங்களா வரீங்களா? நீங்க ஏன் வர மாட்ட? ஒருவேளை நம்மளுக்கு போட் ஓட்ட தெரியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களோ? அப்படியா? ஒண்ணுல எனக்கு ஓட்ட தெரியும். நான் எத்தனை போட்டு தோட்டி இருக்கேன். அப்படியா தாத்தா? நாளா நிறைய போட்டு ஓட்டி இருக்கேன். அப்ப என்னைய கூட்டிட்டு போறீங்களோ? கூட்டிட்டு போறேன். நான் ஓட்டின போட்டு கனவுலையாச்சே. சரி போலாம். வா அங்க போலாமா? வா வா. பாப்பா வா வா சீக்கிரம் வா. எப்படி இருக்கு என் போட்டு? ஐயோ தாத்தா எனக்கு பயமா இருக்கு. வா வா கையை பிடிச்சு வா. எனக்கு தான் பயமா இருக்கு. நான் தைரியமா வரலையா? ஐயோ தண்ணி எல்லாம் வருது. ஒண்ணுல வா 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 போட்ல கண்டியா போலாமா? சும்மா சொன்னால வர மாட்டேன். எல்லாம் பாடுங்க. ஏலேலோ ஐலசா. பிள்ளைங்களா பாடுங்க. ஏலேலோ ஐலசா பாடுங்க. பயப்படாத. ஏலேலோ ஐலசா. தாத்தா எனக்கு ஏதோ காத்தடிக்கிற மாதிரி இருக்கு தாத்தா. கடல்ல காத்தடிக்கதா செய்யும். ரொம்ப அதிகமா அடிக்கிற மாதிரி இருக்கு தாத்தா. ஐயோ இன்னைக்கு புயல் வரும்னு சொன்னாங்களே, நான் வேற மறந்துட்டேன்டே. தாத்தா இதெல்லாம் பார்க்க மாட்டியா? அது புயல் வருது நீ கொல்ல பாத்துக்க, நீ கூட்டிட்டு வந்து. இல்ல நான் நிறைய போட்டு ஓட்டி இருக்கேன். ஐயோ தாத்தா என்ன தாத்தா இப்படி பண்றீங்க? தாத்தா போட்டு ஓட்டுனீங்க. நானா நைட் தூங்கும் போது கனவுல நிறைய போட்டு ஓட்டி இருக்கேன். ஐயோ தாத்தா நீங்க கனவுல போட்டு ஓட்டிட்டு நிஜத்துல கொல்ல வந்திருக்கீங்களே. அழுகாத. ஐயோ அலை ஜாஸ்தியா வருது. ஐயோ அச்சச்சோ போட்டு கவர்ற மாதிரி இருக்கு. கவர்ற மாதிரி இருக்கு. ரோசி இப்ப நம்ம என்ன பண்றது? ஐயோ தாத்தா எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? இன்னைக்கு காலையில பிபிஎஸ்ல இப்படிதான் சொன்னாங்க. நோவா தாத்தா ஒரு கப்பல் கட்டினாராம். அவரு போகும்போது ஏன் தாத்தா காதுலயே கத்துற, காது வலிக்குது தாத்தா. சரி. அப்புறம் அவரு இந்த மாதிரி அலை வரும்போது ஏசப்பாட்ட கேட்டாராமா. அவர் மட்டும் காப்பாத்திட்டாங்களாம். அப்படியா? அதே மாதிரி ஏசப்பா படகுல போகும்போது இந்த மாதிரி அலை வரும்போது ஏசப்பா என்ன நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவருக்கு உதவி செய்வார்னு சொன்னாங்க தாத்தா. நானும் காலையில கார்ட்டூன் பார்த்தேன். கார்ட்டூனா? ஆமா. என்ன கார்ட்டூன்? அதுல பச்சையா ஒருத்தர் இருந்தான். அவன் பேரு ஏதோ அழுக்காமே. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த அழுக்க
சொல்றதை கேளுங்க. பிள்ளைங்களா, அவன் பேர் என்ன? அழுக்கா? அவன் பேர் என்ன? என்னது? பாரு, அந்த பையனுக்கே தெரிஞ்சிருக்கு அவன் பேர் ஹல்க்னு. சரியா? ஹல்க கூப்பிடலாமா? அவன் வந்தா நம்மள காப்பாத்துவான். மறுபடியும் சொல்றேன், வயசான காலத்துல ஏதாவது தப்பான முடிவு எடுக்க வேணாம். சொல்றதை கேளுங்க. பிள்ளைங்களா, நம்ம ஹல்க கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. ஹல்க், 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 ஹல்க். ஹல்க் வந்துட்டா, எங்களை காப்பாத்திடுவா. ஹல்க் வந்துட்டா. ஆமா ஆமா, அவனே ரொம்ப அழுக்காதான் இருக்கான். அவன் எங்க நம்மள காப்பாத்த போறான்? ஹல்க், எங்களை காப்பாத்து. சிரிச்சது போது எங்களை காப்பாத்து. தாத்தா சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? யோ, கடல்ல நிக்கிற போட்டு கவர போது எங்களை காப்பாத்து. ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாது. யாரையும் அடிக்கணும்னா சொல்லுங்க, நான் அடிக்கிறேன். இதான் அந்த பச்சை சட்டை போட்ட குழந்தைய அடிக்கணுமா சொல்லுங்க, அந்த சிவப்பு சட்டை போட்ட பையன் அடிக்கணுமா சொல்லுங்க, நான் அடிச்சு தும்சம் பண்ணிடுறேன். அடிக்க வேண்டியது அவங்களே இல்லடா. நீதா ஹீரோ, நீதா கேப்டன். கப்பலை எல்லாத்தையும் காப்பாத்துவேன்னு சொன்னீல. அடிக்க வேண்டியது அவங்களே இல்ல. நம்பாதேன், கேட்டியா? ஆமா, என் பேத்தின்னு சொன்னா நான் கேட்கவே இல்ல. அடிக்க வேண்டியது அவங்களே இல்ல. அடிக்க வேண்டியது உள்ளவங்க. போடுங்க தாத்தா, போடுங்க தாத்தா, போடுங்க தாத்தா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? வந்து காப்பாத்த சொன்னா அவனை காப்பாத்துறதுக்கு 4 பேர் வேணுமா இருக்கு. ஐயோ தாத்தா, போட் சாயிரமா இருக்கு தாத்தா. கொஞ்சம் நவுரி உட்காருங்க, உங்க உடம்புக்கு நான் இங்க கீழே விழுந்துருவேன். வயசான காலத்துல என்னமா பண்றது நானு? தாத்தா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்பயாவது நம்ம ஏசப்பாவை கூப்பிடலாமா? என்னால முடியல. ஐயோ. ஏய், நில்லு, வெயிட் பண்ணு. நான் அதுக்கப்புறம் ஒண்ணு பார்த்தேன். அதோ ஏதோ ஒரு பையன் இருக்கானே, சிலந்தி. சிலந்தியா? ஆமாமா, அவன் பேர் என்னமோ சொல்லுவாங்களே. பிள்ளைங்களா, அவன் பேர் என்ன தெரியுமா? ஸ்பைடர்மேன். அவன் வந்தா வெப்பூட்டியா காப்பாத்திடுவான். வெப்பு. அந்த பையனா? அவனை காப்பாத்துறதுக்கு இன்னொரு ஆள் வேணுமே. பார்க்க பரிதாபமா இருப்பானே. அவனே வந்து காப்பாத்த. பிள்ளைங்களா, கூப்பிடுங்க. ஸ்பைடர்மேன், 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 ஸ்பைடர்மேன். நான் தான் ஸ்பைடர்மேன். ஏய் தாத்தா, சொல்லு, நான் என்ன பண்ண சொல்லு. தாத்தா, இவன் ஒரு மார்க்கமா இருக்கான் தாத்தா. இவனை நம்பாதீங்க தாத்தா. தம்பி, எப்படியாவது எங்களை காப்பாத்துப்பா. நாங்க இந்த கடல்ல வந்து மாட்டிட்டோம். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துப்பா. உங்களை நான் காப்பாத்தணுமா? ஐயோ, என்னோட வெப்பெல்லாம் தண்ணியில வேலை செய்யாது. எத்தனை டைம் சொல்றது, எங்களை காப்பாத்ததான் உங்களை கூப்பிட்டானே. காப்பாத்தணுமா? அட நில்லுமா, நில்லுமா, நீ வேற. உள்ள மூஞ்சிருச்சு. ஐயோ. அட நில்லுமா, நீ வேற. இது கடலு, தண்ணி. அதனாலதான் என்னோட வெப்ப விட்டா நனைஞ்சு போயிருமா. அதனாலதான் காப்பாத்த முடியல. வேற ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க. அட என்னால முடியாதுமா. இதுக்கு நீங்க வேற ஏதாவது, நீங்க தரையில நின்னு மாட்டிட்டு கூப்பிடுங்க, நான் வந்து உங்களை காப்பாத்துறேன். சரியா? பை 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 பை. அடடே தாத்தா, இப்பயும் உனக்கு கிட்ட போல காலைல விபிஎஸ்ல சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ஏசப்பாவே கூப்பிட்டுலாம் தாத்தா. பிள்ளைங்களா, பிள்ளைங்களா, நான் ஹல்க கூப்பிட்டா வந்து காப்பாத்த முடியல. ஸ்பைடர்மேனை கூப்பிட்டா அவனை காப்பாத்த முடியலன்ட்டா. இந்த புள்ள என்னமா சொல்றா? யாராமா அவரு? யாரு? அவரை கூப்பிட்டா வந்து காப்பாத்துவாரா? காப்பாத்துவாரா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? ஜாம் பண்ணனா எப்படி பண்ண எனக்கு தெரியாதே, சொல்லி கொடுங்களேன். என்ன பண்ணோம்? அப்புறம் அப்படியா? இது மட்டும் பண்ணா வந்துருவாரா? பண்ணலாமா? ஏய், நீ தானே விபிஎஸ் போன, என்ன பிரேயர் பண்ண? குழந்தைங்களா, எங்களுக்காக நீங்களும் சேர்ந்து பிரேயர் பண்ணுவீங்களா? அப்ப என்னோட சேர்ந்து விபிஎஸ்ல சொல்லி கொடுத்த மாதிரி 1 முட்டி போடுறீங்களா? 2 கண்ணை மூடி, 3 பிரேயர் பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து நம்ம விசுவாசத்தோட ஜெபிப்போமா? பிரேயர் பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஏசப்பா, எங்களுக்காக
நீங்க மனமிறங்கி வாங்க. நீங்க மனமிறங்கி வாங்க. எங்களுக்கு ஒரு விஷயம் பாருங்க. எங்களை பாருங்க. நாங்க தவறான ஒரு முடிவு எடுத்துட்டோம். நாங்க இந்த இடத்துல கப்பல்ல தத்தளிச்சிட்டு இருக்கோம். நீங்க எங்களை காப்பாத்துங்க. எங்களோட கூட இருங்க. நாங்க நீங்க வருவீங்கன்னு விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம். நீங்க இறங்கி வாங்கப்பா. ஆமென். ஏய், என்ன பிரேயர் பண்ணா சரியாகும்னு சொன்ன உடனே நாங்களே கப்பல் நல்லா ஆடுது. ஐயோ காப்பாத்துங்க பிள்ளைகளா, காப்பாத்துங்க. இறையாதே, அமைதலாயிரு. ஏய், என்ன சத்தம் கேக்குது? இறையாதே, அமைதலாயிரு. ஏய், என்னமோ சத்தம் கேட்டோனே என்ன கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகுது. உங்களுக்கு கேட்டுச்சா தாத்தா? எனக்கு கேட்டுச்சு. உனக்கு கேட்டுச்சா? எனக்கு கேட்டுச்சு தாத்தா. யாரோ என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என் பிள்ளைங்களா என்ன சொன்னாங்க? தாத்தா அலையெல்லாம் நின்றுச்சு தாத்தா. நின்றுச்சு. நிஜமாலுமே அலையெல்லாம் நின்றுச்சா? ஆமா தாத்தா, இயேசுப்பா நமக்கு உதவி பண்ணிட்டாரு. ஆமா, முதல்ல வீட்டுக்கு போய் சேருவோம். ஆமா, வாங்க. பாத்தீங்களா? பிள்ளைங்களா பாத்தீங்களா? ஸ்பைடர்மேனை கூப்பிட்டு காப்பாத்த முடியல, ஹல்க காப்பாத்த முடியல. ஆனா யார் காப்பாத்துறா? இயேசுப்பா. இனிமேல் நான் மட்டும் இல்ல, நீங்களும் ஏதாவது பிரச்சனையில இருந்தா, ஏதாவது worries இருந்தா இயேசுவோட பிரேயர் பண்ணுங்க. அவர் நம்மள காப்பாத்துவார். ஓகேவா? ஓகே பை. நாளைக்கு பாப்போம். பை. ஓ சத்த பத்தல. எல்லாம் தூங்கிட்டீங்களா? பாப்பட் நல்லா இருந்துச்சா? அப்படி இருந்துச்சுல என்ன எப்படி சொல்லணும்? எப்படி? சூப்பரா இருந்துச்சா? என்ன சொல்லுச்சு அந்த பப்பட்டு? நம்மளுக்கு ஏதாச்சும் worry இருந்துச்சுன்னா, சரியா, நம்மளுக்கு ஏதாச்சும் நீட் இருந்துச்சுன்னா ஃபெய்த்தா இயேசுபாட்ட கேட்டா அவர் கண்டிப்பா நம்மளுக்கு என்ன செய்வாரு? ஓகேவா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்து. அப்படியா? சொல்லு. ஏய், உனக்கு ஏதாவது worries இருந்துச்சுன்னா, ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, உனக்கு ஏதாச்சும் நீட் இருந்துச்சுன்னா, நீ ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணு. அவர் உனக்கு எல்லாம் தருவாரு. ஓகேவா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. காலையில எந்திரிச்சோன்னா என்ன பண்ணணும்? பல்லு விளக்கு. அதுக்கப்புறம் பிரேயர். பாரு, இந்த அண்ணாக்கே தெரிஞ்சிருக்கு. காலையில எந்திரிச்சோன்னா என்ன பண்ணணும்? பல்லு விளக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணிட்டு தான் எல்லாத்துட்டையும் பேசணும். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு சொல்லி கொடுத்த சாங் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சா? அந்த பாட்டுக்கு ஒரு டைம் டான்ஸ் ஆடலாமா? வேணாமா? ஆடலாங்கிறவங்க சத்தமா ஒரு அப்படியே அண்ணன் 1 2 3 சொல்லும் போது ஓ அப்படியே ஜம்ப் பண்ணி எந்திரிக்கணும். 1 2 3 ஓ. ஓகே. இன்னைக்கு என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்க? மோசே தாத்தான் ஒரு பாட்டா? அப்புறம் தாவீத் தாத்தான் பாட்டா? அப்புறம் மெரியா தாத்தான் பாட்டா? அப்புறம் என்ன தாத்தா? ஓகே, பாட்டு பார்க்கலாமா? பாடலாங்கிறவங்கள சத்தமா ஒரு இன்னும் சத்தமா. தனியா ஆடுறீங்களா இல்ல சிம்பாவோட சேர்ந்து ஆடுறீங்களா? சிம்பா வேணுமா? சிம்பா வேணுங்கிறவங்க எல்லாம் ஒரு சத்தமா ஒரு. அது கூட நம்ம பட்பட் தாத்தா எல்லாம் வர போறாங்க. சரியா? அவங்களுக்கு எல்லாம் டான்ஸ் தெரியாது. நீங்க ஆடுனீங்கன்னா அதை பார்த்து அவங்க ஆட போறாங்க. ஓகேவா?
ஆடலாமா? ஆடலாங்கிறவங்கள சத்தமா ஒரு ஜம்ப் பண்ணி சொல்லலாமா? Come on, clap. எனக்கு இருக்க ஒரு கைடு அவர் பாப்புலர் வேர்ல்டு வைடு. எனக்கு இருக்க ஒரு கைடு அவர் பாப்புலர் வேர்ல்டு வைடு. வலப்புறம் இடப்புறம் சாயாம காத்திடுவார். லெஃப்ட் ரைட்டு எனக்கு சொல்லி ஸ்ட்ரைட்டா நடத்திடுவார். வலப்புறம் இடப்புறம் சாயாம காத்திடுவார். லெஃப்ட் ரைட்டு எனக்கு சொல்லி ஸ்ட்ரைட்டா நடத்திடுவார். கீழ்ப்படிந்திடுவேன் அவர் வசனம் கேட்பேன். சொன்னதை செய்வேன் நானும் கேப்டன் ஆகிடுவேன். கீழ்ப்படிந்திடுவேன் அவர் வசனம் கேட்பேன். சொன்னதை செய்வேன் நானும் கேப்டன் ஆகிடுவேன். எனக்கு இருக்க ஒரு கைடு அவர் பாப்புலர் வேர்ல்டு வைடு. எனக்கு இருக்க ஒரு கைடு அவர் பாப்புலர் வேர்ல்டு வைடு. வலப்புறம் இடப்புறம் சாயாம காத்திடுவார். லெஃப்ட் ரைட்டு எனக்கு சொல்லி ஸ்ட்ரைட்டா நடத்திடுவார். இடப்புறம் சாயாம காத்திடுவார். லெஃப்ட் ரைட்டு எனக்கு சொல்லி ஸ்ட்ரைட்டா நடத்திடுவார். கீழ்ப்படிந்திடுவேன் கீழ்ப்படிந்திடுவேன் அவர் வசனம் கேட்பேன். சொன்னதை செய்வேன் நானும் கேப்டன் ஆகிடுவேன். கீழ்ப்படிந்திடு Come on, dance. அவர் வசனம் கேட்பேன். சொன்னதை செய்வேன் நானும் கேப்டன் ஏஜான நோவாவையும் கேப்டனா மாத்திட்டாரு. அவர் சொன்னதை கேட்டதால் சேஃபா காப்பாத்திட்டாரு. ஏஜான நோவாவையும் கேப்டனா மாத்திட்டாரு. அவர் சொன்னதை கேட்டதால் சேஃபா காப்பாத்திட்டாரு. மழை பெய்தது பெருவெள்ளம் வந்தது. என் படகு மட்டும் அங்கே சேஃபானது கீழே உட்காந்து பண்ணணும். மழை பெய்தது பெருவெள்ளம் வந்தது. என் படகு மட்டும் அங்கே சேஃபாகாத படகெல்லாம் மறுபடியும் சேஃப் பண்ணிடணும். சரியா? ஆடு வரைக்கும் இந்த பாட்டு நிக்காது. பாடலாமா? மழை பெய்தது மழை பெய்தது பெருவெள்ளம் வந்தது. என் படகு மட்டும் அங்கே சேஃபானது. மழை பெய்தது பெருவெள்ளம் வந்தது. என் படகு மட்டும் அங்கே கீழ்ப்படிந்திடுவேன் கீழ்ப்படிந்திடுவேன் அவர் வசனம் கேட்பேன். சொன்னதை செய்வேன் நானும் கேப்டன் ஆகிடுவேன். கீழ்ப்படிந்திடுவேன் அவர் வசனம் கேட்பேன். சொன்னதை செய்வேன் நானும் கேப்டன் ஆகிடுவேன். எனக்கு ஒரு அவர் பாப்புலர் வேர்ல்டு வைடு. எனக்கு ஒரு கைடு அவர் பாப்புலர் வேர்ல்டு வைடு. வலப்புறம் இடப்புறம் சாயாமல் காத்திடுவார். லெஃப்ட் ரைட்டு எனக்கு சொல்லி ஸ்ட்ரைட்டா நடத்திடுவார். வலப்புறம் சொல்லுங்க சத்தமா. கீழ்ப்படிந்திடுவேன் கீழ்ப்படிந்திடுவேன் அவர் வசனம் கேட்பேன். சொன்னதை செய்வேன் நானும் கேப்டன் ஆகிடுவேன். கீழ்ப்படிந்திடுவேன் கீழ்ப்படிந்திடுவேன் மழை பெய்தது மறுபடியும் ஒரு டைம். மழை பெய்தது பெருவெள்ளம் வந்தது. என் படகு மட்டும் அங்கே சேஃபானது. ஓகே, ஒரு கிளாப் பண்ணலாமா? சூப்பரா ஆடினீங்க. ஓகே, பப்பர்க்கெல்லாம் கிளாப் பண்ணிருக்கு பார்க்கலாம். ஓகே கேப்டன்ஸ், பாய். see you tomorrow. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க see you tomorrow. எப்படி சல்யூட் போட்டு சல்யூட். ஒவ்வொரு வாரமும் சபையின் ஆராதனை 2 ஆராதனைகளாக நடைபெறும். காலை ஆராதனை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை ஆங்கிலம் மற்றும் தமிழில் நடைபெறும். 2ஆம் ஆராதனை
9 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும். 2ஆம் ஆராதனைக்கு சபையின் மூலம் வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச கூடுகை நமது சபையில் நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் நமது சபையின் மூலம் கனெக்ட் குரூப் பல்வேறு இடங்களில் நடைபெறுகிறது. திரையில் காணும் சபையின் நம்பருக்கு அழைத்து அல்லது வாட்ஸ்அப் செய்து விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் இணையதள வாயிலாக சபையில் இணைந்து கொள்ள யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். தினமும் சபையின் மூலம் அனுப்பப்படுகிற தேவ வார்த்தை மற்றும் வசனங்களை பெற்றுக்கொள்ள திரையில் காணும் நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் பேமெண்ட் மற்றும் ஜிபே, ஃபோன்பே மூலம் செலுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு 9087006700 என்ற சபையின் எண்ணை தொடர்பு கொள்ளவும்.